யுவராஜ் அக்கா அப்படியே திரும்பிக்கங்கக்கா. சுரேஷ்குமார் இங்கிட்ட வந்துடும். அங்கேயே நின்னுங்க தலை, மொத்தமாக எடுக்கணும். போட்டு செய்தி அண்ணே 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 வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு உங்கள் பாதங்களை பற்றி வேண்டியிருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து கிராமங்களுக்கும் காவேரி கூட்டுகிறேன் திட்டம் 220 கிராமங்களுக்கு 320 கோடியை கொண்டாடுறோம். இப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 2000 ரூபாய் மாதம் 2000 ரூபாய் பாதி பேர் பாதி பேர் 2000 ரூபாய் என்ன. அப்புறம் 10,000 ரூபாய் சிறப்பு நிதியாக கொடுக்குறாங்க. உங்கள் வங்கி கணக்கில் 10,000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வருஷத்துக்கு 3 பிள்ளைகள் விலை இல்லாமல் கொடுக்குறோம். 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தி தரப்போம். 100 நாள் வேலை 150 நாளாக உயர்த்தி தரப்போம். 100 நாள் வேலை உங்களுக்கு 20 நாள் 30 நாள் தான் கொடுக்குறாங்க. அதாவது 100 நாள் 100 நாள் 150 நாள் உயர்த்தினா 150 நாள். இப்போ இந்த கண்ணெல்லாம் போட்டா இருக்கிறாங்க அம்மா ஆட்சியில் இல்லை. அது உங்களுக்கு சிறப்பாக வந்தனா நீங்கள் எல்லாம் விவசாயிகள் ஓட்டு கொடுப்போம். எல்லாம் ரயில்வே அமைச்சராக இருக்காரு. இங்கேயுமே எந்த திட்டமுமே கொண்டு வரல. ஒரு அடிமளத்தை மதித்தாலே 2016 சட்டமன்றத்தில் பேசினேன். அதை கூட வரலாம் மதித்து ஒரு தொழிற்சாலை கொண்டாடல, ஒரு அரசு இன்ஜினியரிங் கல்லூரியோ பாலிடெக்னிக் கல்லூரியோ கொண்டாடல. அவர் அமைச்சராக இருந்து எதுவுமே செய்யலை. இப்போ வர்றாரு, அவர் பணத்தை நம்பி இருக்கிறாரு. நான் மக்களை வெண்கல நம்பி இருக்கிறேன். எல்லாரும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாறு அம்மா பேசினார், எம்ஜிஆர் பேசினார். கட்டளை செய்யும் சாதாரண வெற்றி பெற நன்றி. புரட்சி தலைவி அம்மா காலத்தில்தான் நமக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டது இருக்கிறது. ஆகவே நம்மளுடைய உறவினர்கள் அனைவரும் இந்த தடவை தொடர்ச்சியா நம்ம ரெட்டலைக்கு ஓட்டு போட்டிருக்கிறோம். வேற யாருக்கும் ஓட்டு போட்டோம். ஆனா இந்த தடவை தம்பி வைரமுத்து அவர்களுக்கு ரெட்டலை சின்னத்திலே நாங்க வாக்களித்து நன்றி வணக்கம். திமுகவிலிருந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் இளைஞர்கள் பாலசுப்ரமணியன், தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற கூட்டணி கட்சி தலைவர்களின் ஆதரவேற்ற வேட்பாளராகவும் சிங்கத்தமிழர் தமிழ்நாடு முத்திரையர் முன்னேற்ற சங்கம் ஐயா ஆர்வி ஆதரவு பெற்ற தலைவர் பரதன் ஆதரவு பெற்ற வேட்பாளராக எடப்பாடியார் அவர்கள் என்னை இங்கே நிறுத்தியிருக்கின்றார்கள், அறிவித்திருக்கின்றார்கள். நான் 2011 சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது அனைத்து கிராமங்களுக்கும் காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் கொண்டு வரணும் சட்டமன்றத்தில் உரையாற்றினேன். உடனே 320 கோடிக்கு 720 கிராமங்களுக்கு காவிரி கூட்டுக்குடிநீர் திட்டம் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி 5 உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. 9 வெள்ளாறு பாம்பாறு பகுதியில் கிராமங்களை இணைக்கக்கூடியது 9 மேம்பாலங்கள்ல 8 மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. இது மாதிரி தேர்தல் திரும்ப அடிமளத்தை தனித்தாலு ஆக்க வேண்டும்
என்ற சட்டமன்றத்தில் பேசினேன். இங்கே ஒரு காகித தொழிற்சாலை, ஒரு சிப்காட் கொண்டு வர வேண்டும் சட்டமன்றத்தில் பேசி, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு சட்டமன்றத்தில் பேசி 2016 அந்த தேர்தலில் 600 ஓட்டு குறைவா பெற்று வெற்றி வாய்ப்பில் வந்த ரகுபதி வந்தார். 2021 1200 ஓட்டு குறைவா பெற்று ரகுபதி இப்போ அமைச்சராக இருக்கார். நமது பகுதிக்கு ஏதாவது செஞ்சிருக்காரு. நான் இப்போ எம்எல்ஏ இருந்தேன். குடிநீர் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம், மேம்பாலம், உயர்நிலை பள்ளி மேல்நிலை பள்ளி ஆக்கணும், அரிமளத்தை தனித்தாள் ஆக்கணும் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுகிறேன். நான் எம்எல்ஏ இருந்திருந்தேன்னா அது நேரம் ஆயிருக்கேன். இந்த படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு கொண்டாந்துருப்பேன். அவர் எதையும் செய்யலை. ஒரு அமைச்சர், இந்த தொகுதி அமைச்சர் தொகுதி, பெரிய தொகுதி, ஏதாவது செஞ்சிருக்கணுமா? எதையுமே செய்யலை. எங்கே பார்த்தாலும் குடிநீர் வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, எதையுமே அவர் செய்யலை. இப்போ தேர்தலை சந்திக்கிறார். அவர் எதை வச்சு சந்திக்கிறாரு? கனிம வளத்துறை அமைச்சராக இருக்காரு, பணத்தை நம்பி நிற்கிறாரு. நான் உங்களை நம்பி, மக்களை நம்பி நிற்கிறேன். ஏன்னா உங்களுடைய இல்லங்கள் நடைபெறுகின்ற விசேஷங்களில் கலந்து கொள்வானாகவும், கோவில் திருவிழாக்கள் அனைத்திலையும் கலந்து கொள்வானாக, விளையாட்டு போட்டிகளாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் கலந்து கொள்கிறவனாக இருக்கேன். அதனால உங்களை நம்பி நிற்கிறேன். நீங்கள் ரெட்டலையில் வாக்களிக்கணும் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ எடப்பாடியார் அம்மாவுடைய ஆட்சி வந்த உடனே, எடப்பாடியார் முதலமைச்சர் வந்த உடனே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதம் 2000 ரூபா தரப்படுப்பேன். 2000 ரூபா ஒரு மாதம், 1000 ரூபா சாலை வசதி, மின்சார வசதி கொடுத்துருவோம். அப்படியே கொஞ்சம் தள்ளிக்கங்க அண்ணே. நமக்கு தள்ளுங்க அக்கா, அக்கா கொஞ்சம் போறாரு. இந்த கடவை கேளுங்க, கொஞ்சம் கேளுங்கம்மா. எட்டனைக்கு போடுங்க. உங்களுக்கு நானே நேரே கமிஷனர் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கோம்மா. அவரே இப்ப எங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடுறீங்க? உங்களுக்கு இல்ல கேளுங்கம்மா, சொல்றேன் கேளுங்க. உங்களுக்கு இந்த குறையை நிவர்த்தி பண்றதுக்கான போடுறாங்க. ரகுபதிக்கு போட்டு ரகுபதி என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அவரை பார்க்கவே முடியாது. நீங்க வேஸ்ட் பண்ணிடுறாங்க ஓட்டை. ரெட்டலைக்கு போடுங்க. உங்க சகோதரனாக, உங்களுக்கு நன்றி உள்ளவனாக, உங்களுக்கு விசுவாசம் உள்ளவனாக, உங்களுக்கு அனைத்து திட்டங்களை கொண்டு வந்து சேர்ப்பானாக. இந்த வைரமுத்து சொல்லிட்டு போனாரு, சும்மா சொல்லிட்டு போயிட்டாருப்பா, வரலப்பா அப்படின்னு சொல்லாங்க. வைரமுத்துக்கு சொன்னா செஞ்சாரு, அப்பா அவருக்கு நன்றியா இருக்கணும்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றி. சிறப்பான வரவேற்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கிட்டே நன்றி வணக்கம். இங்க வந்து நம்முடைய கோரிக்கையை கேட்டிருக்காங்க. ஊருக்கு குடிநீர் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்ய இன்னொரு தண்ணீர் மேல்நிலை தொட்டி அமைக்கணும்.